கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை ஆதியாகமம் 24:7. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். வழக்காடுகிற இடத்திலே தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். பரிந்து பேசுகிற இடத்திலே தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். எத்தனையோ சிக்கலில் மாட்டி தவித்து கொண்டு நான் எப்படி பேசுவது, எனக்கு கலை கொண்டு இருக்கீங்களா, தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். திருமண காரியத்தை முடிக்கிறதுக்கு எப்படி என்று கவலைப்படுறீங்களா, தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் பிரச்சனையை முறியடிக்க, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக யுத்தம் பண்ண நான் தூதனை அனுப்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு எலீசரை அனுப்புகிறார். எலீசரை அனுப்பும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ போ, உனக்கு முன்பாக தூதன் போவார் அப்படிங்கிறார். எலீசர் ஒரு கருவி தான், ஆனால் அங்கே எல்லா வேலையுமே முன்னக்கூடிய தூதன் பண்ணி வச்சுட்டார். அன்பார்ந்தவர்களே, அதே போல தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் திருமண காரியத்தை கொடுத்து கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா, தூதன் முன்னே போய் எல்லா காரியத்தையும் செய்வார். எபிரேயர் 1:13-14 சொல்லுகிறது, பணிவிடை ஆவிகளுக்கு நீங்கள் கட்டளையிட்டதுண்டா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 91, அதாவது உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி தூதன் உங்களுக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் செய்வார். நீங்கள் தூதனை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே தூதனே, கபிரியேல் தூதரே, நீங்கள் கடந்து போங்க. உங்கள் பிரச்சனையை முறியடிக்க தூதன் இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அவர் போவார். அன்பார்ந்தவர்களே, இந்த கபிரியேல் தூதர் இங்கே இருக்கிற செய்தி அங்கே சொல்லுகிற தூதர். உங்களுக்கு பல இடத்துல வழக்காட முடியல அப்படின்னா தூதர் அனுப்புங்க, அவர் வழக்காடுவார். சகரியை தூபம் காட்டி கொண்டு இருக்கும்போது, எலிசபெத் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது சகரியிட்ட கபிரியேல் தூதர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை யோவான் பேரிடுவார் என்று சொல்லும்போது கபிரியேல் தூதர் சொல்கிறாரு, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல் என்பவன் இந்த செய்தியை உனக்கு சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார் கபிரியேல் தூதர். புரியுதுங்களா? அப்போ செய்தியை சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தேன். நான் எங்கே இருக்கிற ஆளுன்னு கேட்டிங்கன்னா பிதா சமூகத்தில் நிற்கிற ஆள் அப்படிங்கிறார். அவர் அங்கேருந்து இங்கே என்ன செய்கிறாரு, செய்தியை சொல்ல வர்றார். அதே போல் செய்தியை சொல்ல வருகிறவர் கபிரியேல் தூதர். மாத்திரமல்ல, யோசேப்பு மரியாளுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணோன்னே பரிசுத்த ஆவியின் மூலமாக குழந்தை உண்டாயிருக்கு இயேசு மரியாளுக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே யோசேப்பு மரியாளை தள்ளி வைக்க நினைக்கிறார். உடனே தூதன் இறங்கி யோசேப்பு தூங்கும்போது சொப்பனத்தில் மரியாள் கற்பப்பத்தில் உண்டாயிருக்கிறது இயேசு பரிசுத்த ஆவியில் உண்டாயிருக்கிறது, மரியாளை தள்ளி வைக்காது என்று எச்சரித்தார் கபிரியேல் தூதர். யோசேப்பு தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் உடனே மனமாறி மரியாளை ஏற்றுக்கொண்டார் யோசேப்பு. இந்த செய்தியை சொன்னது யார்? கபிரியேல் தூதர். தள்ளி வைக்க நினைத்த அந்த யோசேப்பு மத்தியில் போய் தூதன் பேசி மரியாளை சேர்த்து கொண்டார் யோசேப்பு. அதே போல் இந்த நாட்களிலே உங்களை யாரெல்லாம் தள்ளி வைக்க நினைக்கிறார்கள், உங்களை யாரெல்லாம் ஒதுக்க நினைக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் போய் கபிரியேல் பேசுவார். கவலைப்படாதுங்க. கணவன் மனைவி ஒருவேளை பிளவு வந்திருக்கிறதா, கணவன் கூப்பிட மாட்டாரா, கபிரியேல் தூதர் போய் பேசுவார். யோசேப்பிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். கலங்காதிருங்க. அதான் இன்றைக்கி சொல்கிறாருக்கு, தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி அவர் எல்லா வேலையும் முடிக்க வைப்பார். அதனால் இன்றைக்கி எனக்கு யார் எனக்கா யார் பேசுவா, எனக்கா யார் வழக்காடுவா என்று நீங்கள் கலங்க வேண்டாம். தூதன் உங்களுக்காக இருக்கிறார். கபிரியேல் இருக்கிறார். யுத்தம் பண்ண மிகாவேல் இருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதலுக்கு கட்டளையிடும் சொல்லியிருக்கிறார். அதனால் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் பெரிய காரிச்சவர். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வெற்றி வேந்தனை உண்மை துதிக்கிறேன். விடுதலையின் தேவனை உண்மை துதிக்கிறேன். கரம் பிடித்தவரை உண்மை துதிக்கிறேன். ஜீவனுடைய தேவனை உண்மை துதிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்தில் இப்படி மகிமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, கிருபையின் கரம் கூட இருப்பதாக. அப்பா, உன்னினைவு என் நினைவு அல்ல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். தாப்பனை, இந்த வேளையிலே உங்களுடைய கிருபை கூட இருக்கணும், பலன் கூட இருக்கணும், வல்லமை கூட இருக்கணும், அற்புதம் கூட இருக்கணும், அதிசயம் கூட இருக்கணும். எல்லா தடையில் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் வேதனை இருக்காங்களோ அவங்களுக்கு இயேசப்பா நீங்கள் போய் ஆண்டவரை கர்த்தாவை தூதன் அனுப்பி பிரச்சனை முடித்து வழக்காட இடத்துல வழக்காடி ஜெயத்தை தாங்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.